எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம நேற்று பார்த்தோம்னா 10th கலைச்சொல் வந்து நம்ம முடிச்சிட்டோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம நைன்த் கலைச்சொல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பழமொழி தான் வந்து நிறையா இருக்கும். பட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம டக்குன்னு அதை முடிச்சிடலாம். அது முடிச்சுட்டு ஒரு அவ்வளோதான், இந்த ஒரு இது மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சரி, இது மட்டும்தான். இது வந்து 8th ஓல்டு தமிழ். 8th ஓல்டு தமிழ் சேர்த்து பார்த்துடலாம். ஏன்னா 7th and 6th வந்து இல்லை, உள்ள வரைக்குமே இப்போ பார்த்துட்டேன், உள்ள வரைக்குமே இல்லை. ஸோ 8th தமிழ் ஓல்டு தமிழ் ரெண்டும் சேர்த்து நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே பழமொழி வந்து எதுவுமே இருக்காது. இது முடிச்சோம்னாவே அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஓகே. நேற்று ஒன்று விட்டு போச்சு. கிவ் அட்வைஸ் டு ஆல், ஸ்டாண்ட் செக்யூரிட்டி நன் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னா துணை போனாலும் பிணை போகாதே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கான தமிழ் பழமொழி. ஓகேங்களா? சரி, ஓகே. 9th கலைச்சொல் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், எ குட் நேம் கீப்ஸ் இட்ஸ் லஸ்டர் இன் த டார்க். நல்ல வேடனை அம்பால் அல்ல குறியால் தான் அறிவர். ஓகேங்களா? எ குட் நேம் கீப்ஸ் இட்ஸ் லஸ்டர் இன் த டார்க்னா நல்ல வேடனை அம்பால் அல்ல குறியால் தான் அறிவர். வால்ஸ் ஹாவ் இயர்ஸ் பார்த்தோம்னா சுவருக்கும் காது இருக்கும். வால்ஸ் ஹாவ் இயர்ஸ் பார்த்தோம்னா சுவருக்கும் காது இருக்கும். டு த்ரோ பேர்ல்ஸ் பிஃபோர் ஸ்வைன், அதாவது கழுதைக்கு அறியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். டிட் ஃபார் டேட் நம்ம நேத்தியா பார்த்தீங்களா, பலிக்கு பலி. அடுத்து, எ ஹங்க்ரி டாக் வில் ஈட் த டங். குணத்தை மாற்ற குரு இல்லை அப்படின்றா குருவில்லை அப்படின்றாங்க. ஸோ ஹங்க்ரி டாக் வில் ஈட் த டங். எ வுல்ஃப் இன் ஷீப்ஸ் கிளாத்திங் அப்படின்னா பசுந்தோல் போற்றிய புலி. ஸோ கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கோரமாக தான் இருக்கும். அது அப்படிதான், என் ஹேண்ட் ரைட்டிங் அப்படிதான். ஸோ தப்பா நினைச்சா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த், ஒற்றுமையே பலம், இல்லைன்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. ஒற்றுமையே பலம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர், நெருப்பின்றி புகையாது. டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக்ஸ் அன் ஓஷன், சிறுதுளி பெருவெள்ளம். நாலேஜ் வித்தவுட் பிராக்டிஸ் மேக் பட் ஆஃப் ஆர்டிஸ்ட். ஓகேங்களா? அனுபவம் இல்லாத அறிவு அரைக்கலைஞனையே உருவாக்கும். ஓகேங்களா? ஸோ இது 10 முடிஞ்சாச்சு. அடுத்து பார்த்தோம்னா, பேர்ட்ஸ் ஆர் என்டாங்கிள் பை த ஃபீட் அண்ட் மீன்ஸ் பை த டங்ஸ் லைக் த ஃப்ராக். அப்படின்னா என்னன்னா, தவளை தன் வாயால் கெடுவாங்களே அதுதான். ஓகேங்களா? எவ்ரி மேன் இஸ் பெஸ்ட் நோன் டு ஹிம்செல்ஃப், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். ஆங்கர் இஸ் ஓன் எனிமி. அடுத்து பார்த்தோம்னா, கோபம் குளத்தை கெடுக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி தீரா கோபம் போராய் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ பிரேக் மை ஹெட் அண்ட் பிரிங் எ பிளாஸ்டர், பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுவது போல. அதுதான் பார்த்தோன்னா பிரேக் மை ஹெட் அண்ட் பிரிங் எ பிளாஸ்டர். ஷன் த விக்கெட் ஆஸ் யூ வுட் த பிளேக், துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்றாங்க. ஷன் த wicked as you would the plague. அடுத்து, there is danger in men's smile, தொழுது கையுள்ளும் படை ஒடுங்கும். அடுத்து பாருங்க, லைக் ஹேண்ட் அண்ட் க்ளோ, they are hand and glow அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவதுனா நகையும் சதையும் போல இருக்காங்க அப்படின்வாங்களா, அதுதான் வந்து இது. ஓகேங்களா? சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலி என்ன அர்த்தம் வரும், இந்த a man's folly ought to be is greatest secret, a wise man's loss in the secret. அதாவது என்ன சொல்றது அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட வீக்னஸ் தான் நம்மளோட கிரேட்டஸ்ட் பெரிய சீக்ரெட்டா இருக்கணும். நம்மளோட வீக்னஸ் வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்ம அவ்வளோதான் முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, a man's folly ought to be his greatest secret அப்படின்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, a willful man will have his own way, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஓகேங்களா? அடுத்து, wealth is best known by want, நிழலின் அருமை வெயிலில் தெரியும். ஓகேங்களா? ஸோ நிழலின் அருமை வெயிலில் தெரியும். அடுத்து வந்து servant of a king is also a king. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மீனிங் மாதிரி தான் வந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு அரசனோட வேலையாள் பார்த்தோன்னா அவனும் வந்து அரசன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். இது நார்மலாகவே தெரியும். ஒரு ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா எம்டிக்கு வந்து சர்வெண்ட்டாக வந்து இருப்பாரு, பிஏவா செக்ரட்டரியா இருப்பாரு. ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அதிகாரம் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த அதிகாரத்தை முன்னாடி தெரிவாங்க இல்லையா? ஸோ அதான் சொல்றாங்க. ஓகே. ஃப்ரோஸ்ட் அண்ட் ஃப்ராட் ஆஸ் ஃபோலின்ஸ், கெடுவான் கேடு நினைப்பான். எவ்ரி மேன் ஹேஸ் இட்ஸ் டே, ஈவன் மேன் ஹேஸ் இஸ் ஹார். அதாவது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் காலம் வரும் நோய் அது. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம், தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும். ஓகேங்களா? சேயிங் அண்ட் டூயிங் ஆர் டூ திங்ஸ், அதாவது சொல்வது வேறு செய்வது வேறு. ஓகேங்களா? சொல்றத சொல்லிடலாம், பட் செய்யறதான் கஷ்டம் இல்லையா? அதுதான் ரெண்டும் வேற. சொல்றதுன்றது வேற விஷயம், செய்யறது அப்படின்றது வேற விஷயம். ஓகேங்களா? த பிளேஸ் வேர் யூ ஃபைண்ட் யுவர் ஃபுட் இஸ் யுவர் பேரடைஸ், அதை சோறு கண்ட இடமே சோறு பண்ணுவாங்களே அதுதான். ஆல் ஆர் நாட் ஹண்டர்ஸ் தட் ப்ளோ த ஹார்ன், தடியெடுத்தவன் எல்லாம் வேட்டைக்காரனா. ஓகேங்களா? தடியெடுத்தவன் எல்லாம் வேட்டைக்காரனா. நோ அட்வைஸ் லைக் ஃபாதர்ஸ், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நோ அட்வைஸ் லைக் ஃபாதர்ஸ். எய்ம்ஸ் ஆர் த கோல்டன் கீ தட் ஓபன்ஸ் த கேட் ஆஃப் ஹெவன்,
இலக்குகள் சொர்க்கத்தின் திறவுகோல். ஓகேங்களா. ஸோ when the head is there the tail should not wag. அதாவது என்ன சொல்லலாம், தலை இருக்கும் போது வால் ஆடக்கூடாதுன்னாங்களே அது. ஓகேங்களா. இது அடுத்து 10 பார்க்கலாம். ஸ்வீட் இஸ் த வைன் பட் சோர் இஸ் த பேமெண்ட். கடன் வாங்குகிறது போது இனிப்பு, கொடுக்கிறது என்றால் கசப்பு. ஓகேங்களா. அதுதான் வந்து ஸ்வீட் இஸ் த வைன், குடிக்கும் போது இனிப்பா இருக்கும், பட் திருப்பி கொடுக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதான் சொல்றாங்க. டேக் அவே த ஃபியூல் த பாய்லிங் வில் சீஸ். அதை எரிவதை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கணும்னாலே அதுதான். அடுத்து த ஓல்ட் ஃபாக்ஸ் இஸ் காட் அட் லாஸ்ட். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோல்டஸ்ட் ஃபிலிம் தேர் இஸ் ஹாட் ஃபயர். சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னாங்களே அது. பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். ஓகேங்களா. ஸோ பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். டூ மச் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். இது நம்ம முன்னாடி போனதுலேயே பார்த்தோம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதேமாதிரி த லா மேக்கர் ஷுட் நாட் பி அ லா பிரேக்கர். வேலையே பயிரை மேய்ந்தார் போல. ஈவன் ஏ பியூனி ஃபோ இஸ் நாட் டு பி நெக்லெக்டட். அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன பாம்பானும் பெரிய தறி கொண்டடி அப்படின்வாங்க. சின்னது எதிரி அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டா விடக்கூடாதுன்றதா சொல்லியிருப்பாங்க. மிஸ்ஃபார்ச்சூன் நெவர் கம் சிங்கிள். பட்ட காலையிலே படும், கெட்ட குடியே கேடும். அதாவது மிஸ்ஃபார்ச்சூன் நெவர் கம் சிங்கிள். லுக் நோ கிஃப்ட் ஆர்ஸ் இன் த மவுத். அதாவது தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்பாங்களே அது. அடுத்தது பாருங்க, the wise and the fool have the follows. இனம் இனத்தோடு சேரும். அடுத்து he who has an art has everywhere a part. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. live not to eat but eat to live. வாழ்வதற்காக உண்பதற்காக வாழாதே. being on the sea sail, being on the land settle. அதாவது பார்த்தீங்கன்னா காலத்திற்கு ஏற்ற கோலம் கொள். அதாவது being on the sea sail, being on the land settle. many words hurt more than words. அதாவது தீப்பு நாரும் வாய்ப்பு நாராதுனாலே அதுதான். லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஸ்பெல் கிரேட் ஒர்க்ஸ். இது முன்னாடியே நம்ம பார்த்தோம். சிறு திரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்றது. நோ ரெயின் நோ கிரெயின்ஸ். மாறி அல்லாது காரியம் இல்லை. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா டைரக்ட் மீனிங் மாதிரி தான் வந்துச்சு. ஸோ அதனாலதான் ப்ராவர்ப் மாதிரி கிடைக்கல, பழமொழி மாதிரி, தமிழ் பழமொழி மாதிரி. அதாவது மெனி கோ அவுட் ஃபார் wool அண்ட் கம் ஹோம் ஷோன். அதாவது பார்த்தோன்னா அதாவது வேற வசனம் பேசிட்டு போவாங்க, நான் வந்து போய் நான் இதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பார்த்தா வீட்டுக்கு வெறுங்கையோட வருவாங்க இல்லையா, அந்த மீனிங் வரும் இது. இது பார்த்தீங்கன்னா ரீகன்சைல் ஃப்ரெண்ட் இஸ் ஏ டபுள் எனிமி. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு நம்ம வச்சிருப்போம், அந்த ஃப்ரெண்டு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, துரோகம் பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு கெடுதல் செஞ்சிருவாங்க. போயிட்டு நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வராங்க பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா ரீகன்சைல் ஃப்ரெண்டுன்னுவாங்க. திரும்பவும் வந்து ஒட்டிக்கிட்ட அந்த ஃப்ரெண்டு தப்பு செஞ்சு நம்ம மன்னிச்சு ஏத்துட்டோம். ஆனா அவரை என்ன தெரியுமா சொல்றாங்க, டபுள் எனிமின்றாங்க, ரெட்டை எனிமியா, ரெட்டை எதிரின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு மோசமானவங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சுக்கூடாது. ஒரு டைம் நம்ம இது பண்ணி விட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள தூக்கி போட்டணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மீனிங் வரும் இந்த 9வது. ஸோ சப்போஸ் வந்து கீழே ஆப்ஷன்ல ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு மீனிங் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. பேட் வேர்ட்ஸ் ஃபைன் பேட் அக்செப்டன்ஸ். நுண்ணலும் தன் வாயார் கேடும். நுண்ணலும் தன் வாயார் கேடும். அடுத்து பார்க்கலாம், அண்ட் ஏப் வில் நெவர் பி அ மீன். அதாவது பார்த்தோன்னா புளியை பார்த்து பூனை சூடு போட்டார் போல். அதாவது குரங்கு வந்து மனிதன் ஆகாது அப்படின்ற டைரக்ட் மீனிங். அதாவது அந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டார் போலன்னு இல்லையா அது. எ மேன் சர்ப்ரைஸ்ட் இஸ் ஆஃப் பீட்டன். அதை என்ன சொல்றாங்கன்னா, புளி அடிக்கும் முன்னே கிளி அடிக்கும். புளி அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பயம் வரும் இல்லையா, அதுதான். எ மேன் சர்ப்ரைஸ்ட் இஸ் ஆஃப் பீட்டன். எ வைல்ட் கூஸ் நெவர் லேட் எ டேம் எக். புளிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னாலே அது. ஒன் டோட் த ஆக்ட் அனதர் ஹேட் த ப்ளோ. பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் அப்படின்னாலே அது. எவ்ரி ஃபாக்ஸ் மஸ்ட் அட் லாஸ்ட் பே ஹிஸ் ஸ்கின் டு த ஃபிளேயர். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். எ பிளாக் ஹென் லேஸ் எ ஒயிட் எக். இதுக்கு இன்னொன்று கூட பார்த்தோம், பட் அதுவும் வந்து ஃபாக்ஸ் ரிலேட்டடாக தான் வரும். ஓகேங்களா. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எ பிளாக் ஹென் லேஸ் எ ஒயிட் எக். நத்தையின் வயிற்றிலும் முத்து பிறக்கும். ஓகேங்களா. அடுத்து மணி மேக்ஸ் மெனி திங். பணம் பத்தும் செய்யும். த டே ஹேஸ் ஐஸ் த நைட் ஹேஸ் இயர்ஸ். அதாவது பகலில் பக்கம் பார்த்து பேசு அப்படின்வாங்க, இரவில் அதுவும் பேசக்கூடாது அப்படின்றாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. பீஸ் இஸ் த பெஸ்ட் நோன் இன் த வார். அதாவது பார்த்தோன்னா டைரக்ட் மீனிங் தான் எதுக்கும் கிடைச்சது. அதாவது போர் புரியும் போது அந்த அமைதி தான் வந்து அமைதி முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்ட் மீனிங் வந்துச்சு. ஸோ அது சம்பந்தமா வரும். ஓகேங்களா. ஏன்னா அந்த டைம்ல அமைதியா ஒரு இது வந்து அமைதியா போயிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது இல்லையா, அதனால தான் பெஸ்ட் நோன் அப்படின்றாங்க பீஸ், அமைதின்றது. ஓகே. வாட் கம்ஸ் ஃப்ரம் த கேடல் கோஸ் டு த கிரேவ். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். ஓகேங்களா. அடுத்து ஒன் ஃப்ளவர் மேக்ஸ் நோ கார்லண்ட். தனிமரம் தோப்பாகாது. ஓகேங்களா. யூ கான்ட் செல் த கவ் அண்ட் ஹாவ் ஹர் மில்க் டூ. அத மாவுக்கும் ஆசை கூழுக்கும் ஆசை அப்படின்றது. as the old cock crows so crows the young. மீன் குஞ்சுக்கு நீந்த பழக வேண்டுமா அப்படின்றது.
ஸோ லிட்டில் வெல்த் லிட்டில் கேர் ரெண்டு சொல்லுவாங்க. ஸோ இது ஓகே ஓகே. லிட்டில் வெல்த் லிட்டில் கேர் அப்படின்னா மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயம் இல்லை அப்படின்வாங்க. ட்ரஸ்ட் நாட் டு எ broken staff, அதாவது மண் குதிரையை நம்பி ஆட்சியில் இறங்காதே அப்படின்னு வரும். நோ ஹானஸ்ட் மேன் எவர் ரிப்பன்டட் ஆஃப் இஸ் ஹானஸ்ட், அதாவது உண்மையை சொல்லி கெட்டாரும் இல்லை பொய்யை சொல்லி வாழ்ந்தாரும் இல்லைன்னுவாங்களே அது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், வருமுன் காப்பது சிறந்தது. அதே மாதிரி பார்த்தோன்னா வெள்ளம் வருமுன் அணை போட வேண்டும்னு சொல்லிட்டு வரும். அடுத்து கீப் குட் கம்பெனி ஆர் யூ ஷால் பி ஆஃப் த நம்பர், பெரியாரை துணைக்கோள். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங், ஆணை இல்லா ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை, அதாவது ஆலை இல்லா ஊர்னா இந்த சக்கரை ஆலை இருக்கு இல்லையா, அது இல்லாத ஊர்ல வந்து சக்கரை அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அப்போ அந்த இழுப்பப்பு வந்து இனிப்பா இருக்கும், நம்ம படிச்சிருக்கோம், புக்லேயே படிச்சிருக்கோம். அதனால கரடி ஏறிப்பி படிக்கும் கூட படிச்சிருக்கோம். ஸோ அந்த இழுப்பப்புவே வந்து சக்கரை மாதிரி தான் அப்படின்றாங்க. ஸோ தோ ஹி என்டிவர்ஸ் ஆல் ஈ கேன், புளியை பார்த்து புனை சூடு போட்டு கொண்டார் போல். ஓகேங்களா. ஆக்சுவலி வந்து இது ரெண்டும் கனெக்ட் ஆகி வரும். எப்படின்னா தோ ஹி என்டிவர்ஸ் ஆல் ஈ கேன் அண்ட் ஏபிள் நெவர் பி எ மேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சேர்ந்து வரும். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மீனிங் அதுதான், புளியை பார்த்து புனை சூடு போட்டு கொண்டார் போல். ஓகே. அடுத்து பாருங்க, ஹூ ஹேத் காட் ஹேத் ஆல், ஹூ ஹேத் இம் நாட் ஹேஸ் லெஸ் தென் நத்திங், அதாவது கடவுளை நம்பினோ கைவிடப்படாது. அடுத்து he that imagines he hath knowledge enough hath none, knowledge is no burden. ஓகேங்களா. ஸோ அதாவது he that imagines he hath knowledge enough hath none. ஓகேங்களா. ஸோ அதாவது நான் வந்து பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறவங்களுக்கு வந்து ஒண்ணுமே இருக்காது. ஓகேங்களா. சொல்றாங்க நாலேஜ் இஸ் நோ burden அப்படின்னா நம்மளோட அறிவு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே சுமையாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ட் மீனிங் தான் கிடைச்சி, ஃபுல்லா கிடைக்கல இதுக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த மீனிங்ல வர மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுருங்க. இன்ஃபிட்ல இந்த மாதிரி பெருசாலாம் கேட்க மாட்டாங்க, சின்ன சின்னதாக தான் கேட்பாங்க. ஆனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இன்ஃபிட்லஸ் ஹவுஸ் ஆல் ஆர் டான்சஸ், கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் அப்படின்னாலே அதான். நோ மேன் கேன் பிளே அ ஸ்டோன், கல்லிலே நார் உரிக்க முடியுமா, அதுவே அதுதான். டிஃபிகல்டிஸ் கிவ் வே டு டிலிஜென்ஸ், கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். ஓகேங்களா. ஸோ திங்ஸ் அட் த worst sometime meant in the end things will mend, அதாவது காலம் பிறந்தால் நியாயம் பிறக்கும் வரும். a just driven too far brings home late, விளையாட்டு வினையாய் முடியும் அப்படின்னு வரும். command your man and do it yourself, அதாவது பார்த்தோன்னா வெண்ணையை வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைவானி அப்படின்னு அதுதான் command your man and do it yourself. a man of courage never wants weapon, வள்ளுவனுக்கு புல்லும் ஆயுதம். if you wish good advice consult an old woman, மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். அடுத்து 10. இது வந்து அவ்வளவுதான், ஒரு 2 இருக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஓகே. இது வந்து நீங்க ஏற்கனவே நிறைய படிச்சது தான். ஸோ அதனால இப்போ ரெடியா இருக்கேன்னு பயப்பட தேவை கிடையாது. இது முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஸோ ஹேஸ்ட் மேக் வேஸ்ட், பதறைக்காரம் சிதறம். கிரையிங் சைல்ட் வில் கெட் மில்க், அழுகிற பிள்ளைத்தான் பால் கிடைக்கும், அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். லுக் பிஃபோர் யூ லீப், ஆழமறிந்து காலை விடு. அடுத்து மேக் ஹே வைல் த சன்ஷைன்ஸ், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். மெனி டிராப்ஸ் மேக் ஷவர், திருதுளி பெருவெள்ளம். மெஷூர் இஸ் ட்ரெஷர், அதை ஆற்றில் போட்டாலும் அளந்து போடும். த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். த சைல்ட்ஹுட் ஷோஸ் த மேன், விளையும் பெயர் முளையிலே தெரியும். அடுத்து ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல், முதல் கோணம் முற்றிலும் கோணம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா முடிவு சரியாக இருந்தால் ஆரம்பம் சரியா இருந்தா முடிவும் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது பாருங்க, பெண்ட் த ட்ரீ வைல் இட் இஸ் யங், 5இல் வளையாதது 50இல் வளையாது அப்படின்வாங்களே அது. ஆஸ் இஸ் த மதர் சோ இஸ் த டாக்டர், இதெல்லாம் அப்படியே டைரக்டாவே வரும். தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை அப்படின்னு வரலையா அது. எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட், ஆபத்தில் உதவுபவனி சிறந்த நண்பன். அதே மாதிரி உற்ற நண்பனும் வரும். ஹானர் தை ஃபாதர் அண்ட் மதர் ஆஸ் தே ஆர் யுவர் லிவிங் காட்ஸ், தந்தையும் தாயும் முன்னறி தெய்வம். எ மேன் வித்தவுட் மணி இஸ் எ bow வித்தவுட் அன் ஹேரோ, ஆஸ்தி இல்லாதவன் மனிதன் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் இல்லாதவன் பிணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எ மேன் ஆஃப் கரேஜ் நெவர் வான்ஸ் வெப்பன், வள்ளுவனுக்கு புல்லும் ஆயுதம். பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர், தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். டைமண்ட் கட்ஸ் டைமண்ட், முல்லை முள்ளால் எடு. லாஸ்ட் டைம் இஸ் நெவர் ஃபவுண்ட் எகைன், போனால் காலம் திரும்ப வராது. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த மதர் ஆஃப் சயின்ஸ், அனுபவமே சிறந்த ஆசன். ஸோ இதில் நீங்கள் முக்கால்வாசி வந்து நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே படிச்சது தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால ரொம்ப வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்காது. ஸோ இது முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. இதுக்கு மேலே பழமொழி வந்து கிடையாது, செக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து 8th பார்த்தீங்கன்னா ஸோ இது நடுநடுவில் வரும் இல்லைங்களா, அதுவுமே டைரக்ட் மீனிங்காக தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, தமிழியன் அப்படின்னு வரும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா தமிழியன் தான் இருக்கு. தமிழிக் அப்படின்னு படிச்சோம் இல்லையா, தமிழிக்குன்னு அப்படி டைரக்டா தான் இருக்கு. ஸோ அவன் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி செம்மொழி வந்து நம்ம வெளியவே படிச்சோம், புக் பேக்லேயே படிச்சோம், கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா பின்னாடி இருக்கிறது படிச்சாலே போதும்னு சொல்லிட்டு
விட்டிருப்பேன் நிறையா. ஓகேங்களா, இது பாருங்க. அதுல மியூசியம் ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு அதாவது மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு அகத்திலிங்கம் சொல்லியிருப்பாரு இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, மியூசியம் ஆஃப் லாங்குவேஜ்ன்றாங்க. ஓகேங்களா, காட்சி சாலைனா என்னது, மியூசியம், மொழிகள்னா லாங்குவேஜ், மியூசியம் ஆஃப் லாங்குவேஜ். ஓகேங்களா, ஸோ அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, 9th முடிஞ்சிச்சு. ஸோ 8th ஓல்டு தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ புல்லட்டின்னா சிறப்பு தமிழ் இதழ். அடுத்த டெட்லைன்னா குறித்த காலம். எடிட்டோரியல் அப்படின்னா தலையங்கம். ஃபேக் நியூஸ்னா பொய் செய்தி. இது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அடிக்கடி கேட்கறது இதெல்லாம். ஃபிளாஷ் நியூஸ் சிறப்பு செய்தி. ஃபோலியோ நம்பர் அப்படின்னா இதழ் எண். கிரீன் ப்ரூஃப்னா திருத்தப்படாத அச்சு. இதெல்லாம் அடிக்கடி கேட்கறது. இது ரெண்டும் லே அவுட், இது ரெண்டுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்து லே அவுட் அப்படின்னா செய்தித்தாள் வடிவமைப்பு. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 12th ஓல்டு தமிழும் கம்மியாக தான் இருக்கும், சிறப்பு தமிழில் தான் நிறையா இருக்கும். ஸோ அதோட முடிச்சிடலாம் நம்ம. ஓகேங்களா, ஸோ இது பாருங்க, தொலைக்காட்சி அப்படின்னா டெலிவிஷன். இது நமக்கு நல்லாவே தெரியும். மீடியானா ஊடகம், இது நமக்கு தெரியாதா, நல்லாவே தெரியும். ஓகே, அடுத்து பாருங்க, ஒன்றும் கிடையாது, செம்ம மொக்க தான். இங்கே பாருங்க, ப்ளீஸ் ஸ்பீக்னா என்ன, பேசுக. ப்ளீஸ் பிரிங் அப்படின்னா கொணர்க. ப்ளீஸ் டைப்னா என்ன, தட்டச்சு செய்க. இது இவ்வளோதான் இருந்துச்சு. கலைச்சொற்கள் பேஸ் பண்ணி ஃபுல்லுன்னு வந்து தேடி பார்த்து. பட் வந்து பார்த்தீங்கன்னா 11th சிறப்பு தமிழ்லாம் பாருங்க, அப்படியே அது பாட்டு போகும். எல்லாம் 11th சிறப்பு தமிழ் தான். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்க, எனக்கு ஃபுல்லாகவே 11th தான், அவ்வளோ இருக்கு. ஸோ 11th சிறப்பு தமிழ் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் கேட்டுருக்காங்க இல்லையா, இந்த இன்டர்நெட்டு இதெல்லாம் வந்துருக்கு. ஓகேங்களா, நிறைய வந்திருக்கு, அந்த வாட்ஸ்அப்பு அதெல்லாம் கேட்டது வந்து இதுல இருந்து தான். ஓகேங்களா, ஸோ அதனால இது நீங்கள் கண்டிப்பாக படிச்சுதாகணும். படிக்கணுமாலாம் வந்து கொஸ்டினே கேட்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா 12th சிறப்பு தமிழ் இது. ஓகேங்களா, அதுலேயும் நிறைய இருக்கு. பட் ஈஸியாக தான் இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ளெல்லாம் நிறைய இருந்துச்சு அந்த புக்குக்குள்ளாரே. ஓகேங்களா, ஸோ 12th சிறப்பு தமிழ் ஓல்டு புக்கு, 11th சிறப்பு தமிழ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஸோ நம்ம இதை மட்டும் படித்தோம்னா மொத்தத்தில் கலை சொற்கள் வந்து முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ஸோ நம்ம அதை பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம 12th ஓல்டு தமிழ் அது ஒரு விஷயமே கிடையாது, 2 தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து 11th சிறப்பு தமிழ் தனியாக 12th சிறப்பு தமிழ் தனியாக பார்த்தோம்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, கலை சொற்களே அவ்வளோதான். ஸோ இதை பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. பிடிஎஃப் வந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு கேட்காதீங்க, இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி, ஓகே, நெக்ஸ்ட் இதில் மீட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒன்றா வச்சு நான் அலைன் பண்ணி, அதுக்கும் ஒரு டைம் வந்து வேணும் இல்லையா, அலைன் பண்ணி அதை கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். மொத்தமாக நான் வந்து எடுத்து கொடுக்க முடியாது. ஓகேங்களா, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஹேண்ட் ரைட்டிங் என்னாலே பார்க்க முடியல, நீங்கள் எப்படி பார்த்து புரிஞ்சு படிப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவைப்படும் இல்லையா, இதெல்லாம் எங்கேயுமே இல்லை சீரியஸாகவே. இந்த பழமொழியெல்லாம் தேடி ஒன்றொன்னா தேடி நான் போட்டேன். ஓகேங்களா, சும்மா வந்து கிடைக்கல. ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இது தான் கிடைக்குமே. இப்போ அந்த நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஓல்ட் இஸ் கோல்டு. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்துருவாரு இல்லையா, அதான் ஈஸியாக இருக்கிறது தான் நிறையா வந்து யூடியூப்ல நிறையா போட்டிருக்காங்க. ஓகேங்களா, தேடி பார்த்துட்டு கடைசி நான் ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்துட்டு ஒவ்வொன்றா பண்ணி நான் இது கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ சின்ன விஷயம் கிடையாது. ஸோ அதனால் புரிஞ்சுக்கிட்டு நோட் பண்ணி படிங்க. உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் எனக்கு தேவை. ஓகேங்களா, ஸோ வந்து உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 50-50 அப்படின்ற மாதிரி பையன் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா. ஸோ வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th இது சிறப்பு தமிழ்லேருந்து கலைச்சொற்கள் வந்து முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 12th முடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கலாம். ஸோ மற்றதும் அப்படியே பார்த்து ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி கிறிஷோபா அகாடமி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவர் வந்து நேற்று ஒரு விஷயம் சொன்னார். ஆக்சுவலி அது எனக்கு ஃபஸ்ட்டு ஏற்கனவே தோணுச்சு. ஏன்னா அந்த தகுதி தேர்வு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம புக்கில் படிக்கணும் இல்லைங்களா, அதை தான் அப்படியே கொஸ்டினாக எடுத்து வச்சுருக்காங்க. இவங்க இந்த மாடுலேஷன் எடுத்து வச்சுருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ படித்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே படிச்சாகணும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். சரி, ஓகே, ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன். நேற்று அதே மாதிரி அந்த வீடியோ வந்து போட்டிருந்தார் இல்லையா, ஸோ அதை போய் பார்த்தோன்னே சமஷா கரெக்டாக நான் என்ன நினச்சேனோ அதை அப்படியே போட்டிருந்தாரு. ஸோ அதனால் வந்து நான் ஆக்சுவலி அதனால தான் வீட்டில் நான் படிக்கிறது வந்து வீட்டில் நான் படிச்சுட்டே தான் இருந்தேன். அதே புக்கே நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். ஓகேங்களா, ஸோ வந்து சிலபஸ் வைஸ் படிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக் வந்து முடிச்சிடுங்க. 6th 10th வந்து பார்த்தீங்கன்னா அந்த
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முடிச்சிருங்க. எப்பவுமே படிப்பீங்களா அதே மாதிரி படிங்க. ஓகேங்களா, வேற வழி கிடையாது. ஸோ அதான் டிஎன்பிசி வந்து வடிவேலு சொல்லுவாங்க இல்லையா, உன்னோட ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஃபினிஷிங் சரி இல்லையாப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிட்டாங்க. தலையை சுத்தி மூக்கு தொடுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ வந்து திரும்பவும் என்னது, we are back to zero. ஓகேங்களா, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா படிங்க படிங்க, வேற வழி கிடையாது, எல்லாமே படிங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து அப்பப்போ வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ படிக்கிற, அதாவது வந்து அது கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும், இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு வீடியோ போடலாம். பட் ஏற்கனவே எல்லாமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் சொல்லி அந்த கிருஷ்ணன் சார் இப்போ வீடியோ போட்டிருப்பாங்க, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அங்கே போய் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ பின்னாடி அதுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்ற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. அந்த வீடியோ போய் பாருங்கள், பார்த்துட்டு வந்து படிக்க ஆரம்பிங்க. அப்படியே எல்லாமே படிச்சுட்டு ஆகணும், வழி கிடையாது. பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலமை. ஓகேங்களா, சரி ஓகே, நம்ம நேரம் பேச வேணாம், அடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.